வணக்கம், நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கிற ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி 65 வயதுலேருந்து 70, 75, 80 அது வரைக்கும் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு தலை ஆட்டிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப பேசினதுக்கப்புறமும் ஆட்டிகிட்டே இருப்பாங்க. சிலருக்கு கை ரொம்ப நடுங்கும், சிலருக்கு கை இறுகும், ஒரு மாதிரி வாய் குளரும். இந்த பிரச்சனைலாம் அவங்களுக்கு முன்னாடி இருந்திருக்காது. அண்டு இந்த மாதிரி நடக்கும்போது இதை அவங்களால ஃபீல் பண்ணவும் முடியாது. எதிர்த்து இருக்கிறவங்களால, அதை பார்க்குறவங்களால மட்டும்தான் இதை ரொம்ப ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கே அது அவ்வளோ பெருசாக ஒரு அவேர்னஸ்குள்ளே அவங்களுக்கு தெரிகிற ஒரு விஷயமா அது நடக்காது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதையும் பார்க்கின்சன்ஸ், அதாவது கை ரொம்ப இப்படி ஷிவர் ஆகிறது, ட்ரிமர்ஸ்னே ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது கூட நீங்கள் தொடர்பு படுத்தி பார்க்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வியாதியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது, அந்த வயதுக்கு அப்புறமா இயற்கையாகவே அப்படி வர்ற ஒரு சில விஷயங்களுக்கு முக்கியமான காரணம் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது, நம்மளோட நரம்பு மண்டலங்கள் ஒரு வயதிற்கு மேலே அவ்வளோ ஸ்ட்ரென்த்தனாக இருக்காது. இன்றைக்கெலாம் 45-50 வயசுலேயே கொஞ்சம் லோவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போது அந்த ஒரு நரம்பு மண்டலத்தை சீராக வைக்கிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் அந்த மாதிரி ரொம்ப நடுங்கிறதையோ ஏதோ கொஞ்ச நாள் தள்ளி போடலாம். இல்லைன்னா சிலருக்கு ரொம்ப சீக்கிரமாகவே அந்த விஷயம் கண்ட்ரோல்குள்ளேயும் வர்றதையும் பார்க்க முடியுது. ஸோ இதை ஒரு வியாதி அப்படின்ற மாதிரி உங்கள் டாக்டர் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தினால நடுங்குது, உடம்புல ஒரு வியாதினா அதை இதோட கனெக்ட் பண்ணிக்காதீங்க. ஆனால் அதுக்கும் இது எடுக்கும்போது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். மித்தபடி நார்மலாக அவங்களுக்கு நரம்பு மண்டலத்தை சீராக்கிறதுக்கு இது ரொம்ப அருமையாகவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நரம்பு மண்டலம் சீராகிறதுக்கு உடம்பில் சில ஃபேட், அதாவது சில கொழுப்பு காம்பனன்ட்ஸ் தேவைப்படுது. நம்மள இப்போ ஒரு வயதுக்கு மேலே சுத்தமாக அந்த மாதிரி எந்த ஒரு புரதங்களையும் கொழுப்புகளையும் எடுக்காமல் விடுறது ஒரு பெரிய தப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப வேண்டாம். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 டீஸ்பூனாவது, சின்ன டீஸ்பூனில் 2 டீஸ்பூனாவது கண்டிப்பாக நெய் உருக்கி எடுத்துக்கணும். ஆனால் அது அப்படியே குடிக்காமல் ஒரு தோசைக்கு ஊற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று தாளிக்கும் போது எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய்க்கு பதிலாக நெய் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சுடு சாதத்தோட அளவை குறைச்சிட்டு சுடு சாதத்தில் இப்போ பருப்பு அதெல்லாம் ஊற்றுறோன்னா அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதெல்லாம் சுடு சாதத்தில் ஊற்றும் போது மெல்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு கொழுப்புகளை உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. தனியாக ஒரு வயதில் நம்ம நெய் குடிக்கலான்லாம் சொல்லியிருக்கோம். பட் வயதானவர்கள் அப்படி செய்யாமல் உங்கள் உணவோடு சேர்த்து எடுக்கும்போது நல்ல செரிமானமாகும். உங்கள் நரம்பு கொஞ்சம், ஏன்னா நரம்பு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக குட் ஃபேட் தேவைப்படுது. 1. 2வது, நான் சொன்ன மாதிரி குட் ஃபேட் இன்னும் எதில் கிடைக்கும் அப்படின்னா தேங்காய். ஸோ தேங்காவை இன்றைக்கி ஒரு ஏஜ் மேலே இல்லை, ரொம்ப முன்னாடியிலேருந்தே தேங்காய் கொழுப்பு அப்படின்னு தள்ளி வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பான ஒரு விஷயமா இருக்குது. அது எப்போ தள்ளி வைக்கலான்னா, பெரிய ஹார்ட் டிசீஸ் ஆல்ரெடி இருக்குது, எனக்கு பெருசாக பிளாக்கேஜ் இருக்குது, பிளாக்கேஜ் கூட இட் டசன்ட் மேட்டர். அதாவது அவங்களுக்கு ஜெனட்டிக்காகவே பெரிய ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஹார்ட் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்குது, ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எல்டிஎல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ட்ரைக்ளிசரைடு அதிகமாக இருக்குது. இது என்னோட ஜெனட்டிக் அப்படின்றவங்க, டேப்லெட் கொடுத்தும் குறையலைன்றவங்க, ஸோ இந்த மாதிரி ஆட்கள் மட்டும் கொஞ்சம் தேங்காவை தவிர்த்துக்கலாம். அதுவும் மிதமாக எடுக்கிறதுல தப்பு இருக்காது. ஸோ அப்போது ரெகுலராகவே ஒரு தேங்காய் சில் மென்று சாப்பிட்லாம். பட் வயதானவர்கள் எனக்கு பல் இல்லை, இப்படி பண்ண முடியாதுன்னு உணர்ந்தால் ஸோ கொஞ்சமாக ஒரு சில், ஒரு ஆளுக்கு சட்னி போனால் எந்த அளவு எடுப்போமோ அதை பாலாக எடுத்து தண்ணியாக எடுத்து ஒரு 11, 11:30 இல்லை அந்த 12 மணி லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நடுப்பட்ட ஒரு டைமில், உணவோடு சேர்த்து எடுக்காமல் நடுப்பட்ட ஒரு டைமில் இந்த தேங்காய் பாலில் இனிப்பு எதுவுமே கலக்காமல் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான குட் ஃபேட் கிடைக்கும்.
அண்ட் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டியதாக வந்து சர்க்கரை. அப்போது இதில் எதுலேயுமே சர்க்கரையும் சேர்த்துக்காமல் இருங்க. சர்க்கரை அதிகமாக எடுக்கும் போதும் இந்த மாதிரியான நடுக்கங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வர ஆரம்பிக்கும். அடுத்து இதில் காய்கறி வைத்தியத்தில் ரொம்ப அருமையாக உதவி பண்ணுற ஒரு காய் கொத்தவரங்காய். 4 கொத்தவரங்காவை டெய்லி நல்லா கழுவிட்டு மென்று சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட முடியாத பட்சத்தில் தண்ணீர் நல்லா கொதிக்க வச்சு ஒரு 4 கொத்தவரங்காயை போட்டு நல்லா வேக வச்சு அதை வடிகட்டி குடிக்கலாம். இது ஒரு தொடர்ச்சியாக 1 மாதம் குடிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் பிரேக் விட்டுட்டு மறுபடியும் 1 மாதம் குடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு 5 to 1 வாரம் வந்து நீங்கள் பிரேக் விட்டு குடிச்சிட்டு வரணும். இது நீங்கள் குடிச்சிட்டே இருக்கலாம். உங்களோட உணவு பட்டியலில் இந்த கொத்தவரங்காவை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நரம்பு மண்டலத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற ஒரு விஷயம் முக்கியமாக எதில் இருக்குது அப்படின்னா வெள்ளைப்பூண்டு அதோட எசன்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு ஸ்டடீஸ் சொல்லுது. ஸோ இதை வந்து ஒரு எசென்ஷியல் ஆயிலாக இன்றைக்கி கிடைக்குது. அதை வந்து கொஞ்சம் கோக்னட் ஆயிலோட இப்போ ஒரு 10 சொட்டு 10 ml கோக்னட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கோக்னட் ஆயிலை இங்கே நல்லா நுகர்ந்து பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தை தூண்டும் அப்படிங்கிறது ஸ்டடீஸ் இருக்குது. ஆனால் அரோமா தெரப்பிலையும் இந்த ஒரு கார்லிக் எசென்ஷியல் ஆயிலோட யூசஸ்லையும் அது வந்து மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அந்த விதத்தில் உங்கள் நரம்பு மண்டலத்தை தூண்டுறதுக்கு இந்த கார்லிக்கோட மனம் வந்து ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணுது. அண்ட் கசகசாவில் இருக்கிற சில காம்பனன்ட்ஸ் இந்த நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப 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 உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு சில ஸ்டடீஸ் சொல்லுது. நிறையா பேர் அதை எடுத்தும் பலன் பெறாங்க. ஏன்னா நரம்பு மண்டலம் வீக்காக இருக்கனால தூக்கம் வரலன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்கெல்லாம் கசகசா குடித்தா தூக்கம் வருங்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் என்னன்னா அதோட டோசேஜ் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கக்கூடாது. ஒரு நுனியில் இத்தனையோண்டு ஒரு 10 எண்ணிக்கையில் கூட கசகசா எடுத்து நாக்கு கடியில் டெய்லி நைட் வச்சுட்டு படுத்திங்கன்னா தூக்கமும் நல்லா வரும். அது ஒரு நரம்பு மண்டலத்துக்கும் ஒரு அருமருந்தாக ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் எண்ணிக்கையில் 10 கசகசா வச்சாலே போதுமான அளவு. இல்லை பாலோ ஏதோ ஒன்று குடிக்கிறீங்கன்னா அதில் ஒரு 10 எண்ணிக்கையில் கசகசா போட்டும் தண்ணியான பாலில் குடிக்கலாம். பட் அதை விட வெள்ளைப்பூண்டை நுகர்றதும் கசகசாவை நாக்கு அடியில் வைக்கிறதும் நரம்பு மண்டலத்துக்கு உடனடியான ஒரு நிவாரணம் கொடுக்குது அப்படிங்கிறதுக்கும் ஸ்டடீஸ் இருக்குது. பழக்கப்படுத்தினவங்களுடைய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 65 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த உணர்வு இல்லைனாலும், அதாவது கை நடுங்கிறத அவங்களால ஃபீல் பண்ண முடியலையா, தலை நடுங்கிறது நிறைய பேர் பார்க்குறோம், ஆனால் அவங்களுக்கு அது ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் அதை பார்க்குறவங்க அவங்களுக்கு இதை அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரி நரம்பு மண்டலத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற விஷயங்களை சொல்லி செய்ய சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்தினால ரொம்ப அடுத்து அது அதிகமாகாமையும் கொஞ்சம் லைட்டாக ஆரம்பிக்கும் போதே இந்த ரெமெடி எடுத்தோம்னா கொஞ்சம் தள்ளி போட. ஏன்னா வயது முதுமை அந்தந்த விஷயங்கள் அந்தந்த வயதில் நடக்க தான் செய்யும். ஆனால் நம்ம அதை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு அதனால சில சைடு எஃபெக்ட்ஸோ பிரச்சனைகளோ வராமல் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த வயதில் இருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லையும் இருக்காங்க. ஸோ நீங்கள் யாரை பார்க்குறீங்க இல்லை யாருக்கு இது தேவைப்படுதோ அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் மேன்மேலும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கும் உந்து சக்தியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.